நான் ஏற்கனவே செப்பகுறிப்பு வச்சுருந்தேன். என் பொண்ணு சோனியாக்காண்டி பெங்களூரில் படிக்க. அவளுக்கு பிசாசு தொந்தரவு நிறைய இருக்குது. ஒரு பையனோட பழகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கான்னு ஜெபகுறிப்பு வச்சுருந்தேன். எனக்காண்டி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. நானும் நல்லா பிரயாசப்பட்டு கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் கிருபையாக கடவுள் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஒரு வருடம் கழித்து பெங்களூர்ல இருந்து அவளாவே ஊருக்கு வாரம்மா அப்படின்னு சொல்லி வந்தா 2 நாள்லேயே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. மாறு பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அதனால் கஷ்டப்பட்டாள். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா அழுது ஜெபம் பண்ணேன். அந்த கட்டி தன்னால் உடஞ்சி வெளியே வர கடவுள் கிருபை செய்தார். நீங்கள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கார். அதன் பிறகு அந்த பிசாசு பிடியிலிருந்து தன்னால் வெளியே வந்துட்டு தேவன் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பிசாசு பிடியிலிருந்து வெளியே வந்தது கொடுத்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நீங்கள் எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இன்னும் நம்ம பாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் இந்த மாதிரி எனக்கு அற்புதமான சுகத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்து இன்னைக்கு நல்ல பிள்ளையாக இருக்க கடவுள் கிருபை ஒரு மிராக்கள் தான். அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லாமல் போனது எவ்வளோ ஒரு ஆச்சரியம். நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த கட்டி உடஞ்சி தன்னால் உடஞ்சி வெளியே வந்துட்டு 2000 30,000 40,000 செலவு பண்ண வேண்டிய இடத்துல 2000 முடிஞ்சிரு. கடவுளுக்கு கிருபையாக அவள் சுகத்தை கொடுத்தாங்க. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தேவனுக்கே மகிமை உள்ளதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே தீர்க்கதரிசி என்கிற வார்த்தையையும் தீர்க்க தரிசன அபிஷேகம் எவ்விதமாய் வேலை செய்யும் என்பதையும் பிதாவாகிய தேவன் அபிமெலேக்குக்கு சொல்லுகிறார். தீர்க்க தரிசியின் குணலட்சணங்களை இங்கே அவர் நமக்கு காண்பிக்கிறார். அதாவது அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் நீ பிழைக்கும்படிக்கு உனக்காய் வேண்டுதல் செய்வான் என்றார். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி என்பவன் ஜனங்கள் அழியும்படி வேண்டுதல் செய்கிறவன் அல்ல, ஜனங்கள் அழியும்படி சாபம் கொடுப்பவனும் அல்ல. அதாவது அழிவுக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறவன் அல்ல. இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதிகளாய் இருந்தாலும் இதற்கு மேலாக தேவனோடு ஒரு உயர் மட்டத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் ஒன்று இருக்கிறது. அந்த அனுபவம் என்னவென்றால், ஜனங்கள் அழியும்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவதல்ல, ஜனங்கள் பிழைக்கும்படி வேண்டுதல் செய்வது. ஒரு தீர்க்கதரிசியின் மிகப்பெரிய வேலை தீர்க்க தரிசனம் சொல்லுவது மட்டுமல்ல, எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாதபடிக்கும் தேவனுடைய தண்டனை நீங்கும்படிக்கும் அவர்களுக்காய் வேண்டுதல் செய்வதும் தான். ஆகவேதான் தீர்க்க தரிசன அபிஷேகமும் ஜெப அபிஷேகமும் பிரிக்க முடியாதபடிக்கு ஒரு கூட்டு அபிஷேகங்களாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தொடர்ந்து அதிகமாய் தேவனோடு நேரம் செலவழிக்கும் போது அந்த அபிஷேகம் அவனை தீர்க்க தரிசன அபிஷேகத்திற்குள்ளே வழி நடத்துகிறது. அல்லது ஒரு மனிதன் மீது தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கும் பொழுது அது அவனை ஜெபத்திற்குள் வழி நடத்துகிறது. இங்கே ஆபிரகாமை பற்றி தேவன் சொல்லும் போது அவன் வேண்டுதல் செய்வான் என்று சொன்னார். பெரும்பாலான காரியங்களில் தீர்க்கதரிசிகள் தேவனோடு பேசுவதில் நேரம் செலவழிக்கிறார்கள். நீங்களும் தேவனுடைய ஆவியானவருடைய உதவியினாலே அவரோடு அதிகமாய் நேரம் செலவழியுங்கள். பிரியமானவர்களே, இந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசிகளாய் எழுந்து நிற்கத்தக்கதாய் ஒரு தீர்க்க தரிசன சால்வை உங்கள் மீது போடப்படுவதாக என்று இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே தீர்க்க தரிசனம் ஓயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் எழுதுகிற பொழுது தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுங்கள், தீர்க்க தரிசனம் பேசுங்கள்.
முதலாவது நீங்கள் எங்க பேசுவது? முதலாவது நீங்கள் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்கள் பிள்ளைகளின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாய் பேசுகிற போது, உங்கள் பிள்ளைகள் மீது தீர்க்க தரிசனம் நீங்கள் பேசுகிற பொழுது, உங்கள் கணவர் மீது நீங்கள் தீர்க்க தரிசனமாய் நீங்கள் வார்த்தைகளை பேசுகிற பொழுது, உங்கள் குடும்பத்திலே மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசனமாக பேசுங்கள். தேவ சமூகத்திலே அதிகமாக நேரங்களை செலவிடுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். தேவனோடு கூட பேசுங்கள். பின்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதித்து பேசுங்கள். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறது, நீங்கள் ஆசீர்வதிப்பதே இல்லாமல் சபியாதிருங்கள் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் பேச வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இந்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பேசுவீர்கள், தீர்க்க தரிசனம் பேசுவீர்கள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே. ஆக இந்த அதிகாலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசி. நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து உங்கள் பிள்ளைகளின் மேல் அதை அப்ளை பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளின் மேல் வார்த்தைகளை பேசுங்கள், குடும்பத்தின் மேல் பேசுங்கள், கணவர் மீது பேசுங்கள், மனைவி மீது பேசுங்கள். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள், தீர்க்க தரிசனம் உரையுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் மூலமாக அவர் செயல்படுவதை உங்களால் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை இன்னும் அதிகமாய் உங்களை மகிமைப்படுத்துவாராக. தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையிலே உங்களை இன்னும் அதிகமாக நிரப்பட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்கள் பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எஸ்அப்பா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனுடைய வார்த்தையை அப்படியே செயல்படுத்துகிற என் ஆண்டவர், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கடைசி நாளில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. சிறியோர் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் ஊழியக்காரிகள் மேல் அந்நாட்களிலே நான் ஆவியை ஊற்றுவேன். அதுதான் இந்த நாட்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். கிருபை உள்ளவரே, மகா பெரியவர் அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வம் அப்பா. நீங்க எங்களை மீட்டு எடுக்கும்படி இந்த பூமியிலே காணக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளையும் அந்தகார கிரியைகளையும் துரத்தும்படிக்கு, அவன் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை பேசி வசனங்களை தியானித்து பிசாசுகளை துரத்தும்படி, அவனுக்கு விரோதமாக நிற்கும்படி, அவனை எதிர்கொண்டு நிற்கும்படி, அவனை எதிர்த்து நிற்கும்படி தீர்க்க தரிசன வல்லமை உடையவர்களாய், அபிஷேகம் நிறைந்தவர்களாய் பேசும்படி என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டணும் அப்பா. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நேசிக்கிறீர் அப்பா. இந்த வார்த்தையை இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவரையும் கைவிடாத என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே படிப்போ அறிவோ திறமையோ இங்கே வேலை செய்வதில்லை. இங்கே தேவன் வேலை செய்வார். அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். மனித மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். இதை கேட்கிற
கர்த்தருடைய ஜனமே, என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அவர் ஊற்றுவாராக. அப்பா பிதாவே, உங்களுடைய மகிமையை நீர் ஊற்றும் அப்பா, உங்களுடைய வல்லமையை ஊற்றும் சுவாமி. ஒரு புது அபிஷேகம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உயர்ந்தவரும் உன்னதமான தேவன் அப்பா, சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவர் சுவாமி, பூச்சக்கரத்தின் மேல், அதாவது பூமியின் மேல் அமர்ந்து இருக்கிற என் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சகலவற்றையும் கண்காணிக்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற என் தேவன், நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீர் உடைய பிள்ளைகளின் மேல் கண்களை வைத்து ராஜா நீர் கவனித்து பார்க்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற ஜனங்கள் உண்டோ என்று நீர் ஆவலாய் பார்க்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ள தேவன், சகல அதிகாரம் அடைத்தவர் அப்பா. நீங்க யோசனையிலே நீர் பெரியவர், செயலிலே நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் அது நோக்கமாய் இருக்கின்றன. உன்னதமானவரே, உமக்கு நன்றி. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சகலவற்றையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆகவே உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், எங்கள் புலம்பலையும் எங்கள் அழுகையையும் கண்ணோக்கி பார்க்கிறவர் அப்பா. தயவு பாராட்டுகிறவர், இரக்கம் செய்கிறவர், மனதுருகுகிறவர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து அப்பா, ஒரு வேளை உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் முகங்களை என் ஆண்டவர் நீர் வெட்கப்பட்டு போக விடாது. அவர்கள் விடுதலை பெற்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா, எந்தெந்த விண்ணப்பத்தோடு இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்த்தால் என் தேவனுடைய கரம் இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், அதிசயங்களை அது செய்யட்டும். பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி தருகிற உன்னதமான நல்ல தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் எங்களுடைய பரம தகப்பன் அப்பா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவர்கள். நான் பரம தகப்பன், அதை விட அதிகமான நன்மையை செய்வேன் என்று நீர் சொன்னீரே அப்பா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே. உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தெய்வீக மகிமை அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. ஒவ்வொருடைய ஜெபமும் உன்னதத்தில் என் தேவ சமூகத்துக்கு முன்பதாக போய் எட்டட்டும். கண்ணீரை என் ஆண்டவர் நீர் காண்பீராக, புலம்பலை என் ஆண்டவர் நீர் கவனிப்பீராக ராஜா. வேதனைகளையும் துக்கத்தையும் துயரத்தையும் என் தேவனீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள், மனுஷிக ஆவிகளை என் ஆண்டவர் நீர் கட்டுவீராக ராஜா. எஸ்டர்டே. ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு நன்றி. உம்முடைய மகத்துவங்கள் மிக பெரியவைகள். தேங்க்யூ ஜீசஸ். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாக அந்த கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையில வந்து தங்குவாராக. ஒவ்வொரு மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருவாராக. துக்கங்கள் மறைந்து போகட்டும், துயரங்கள் நீங்கி போகட்டும், பிசாசின் தொந்தரவுகள் இனி பிள்ளைகளை நெருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் இப்பொழுதும் பேசுகிறேன். ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பொல்லாத திருடனாகிய பிசாசை என் ஆண்டவர் நீர் கட்டுவீர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் வரவில்லை, ஆனால் நான்
நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீரே. இப்பொழுதே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களே. உங்க இரத்தத்தால நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். ஆகவே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஹல்லேலூயா எந்த விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் தருவீர். காரணம் ஹல்லேலூயா பிள்ளைகளாகிய நாங்கள் கூப்பிடுகிற பொழுது எங்கள் தகப்பனாகிய என் இயேசு நீர் செவி கொடுத்து கேட்பீர். இந்த காலை வேளையிலும் அப்பா என்னென்ன ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது ஏறெடுக்கப்படுகிறது. ஒருவேளை ஹல்லேலூயா பலவீனத்தின் நிமித்தமாக, துக்கத்தின் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, வருத்தங்களின் நிமித்தமாக, ஹல்லேலூயா இயேசுவே மனபாரங்களின் நிமித்தமாக இயேசப்பா உம்மை பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவராக இயேசு நீர் பிரகாசிக்க செய்வீராக ராஜா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனையே அவர் நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருக்கிற தேவன் சுவாமி. ஹல்லேலூயா. நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பக்தன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை நான் துதிப்பேன். இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. எங்கள் உள்ளந்திரியைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என்னை தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். காரணம் உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை இருளில் அல்ல, இருளில் இருக்கிற எங்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீரப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உன்னதமானவரே, நீர் மகா பெரியவர். வேதம் சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவை அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். சகலவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர். என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இப்பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய ஹல்லேலூயா சிரசின் மேலும் அசைவாடுவாராக. மகிமை வீட்டு அறைகளிலே இப்பொழுது நிரப்பப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இப்பொழுதே படுக்கையின் மேலே இறங்கட்டும். அதிகாலையிலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் ஊற்றப்படுவீராக ராஜா. இருதயத்தின் வேதனைகள், கசப்புகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். என் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர், அது பரிபூர்ணப்பட வந்தவர், என்னை நேசிக்கிறவர், எனக்காக இரத்தம் சிந்தினவர், தன் சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? ஆகவே கவலையை என்னை விட்டு விலகி போ. என்னை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்த வருகிற எந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே போ. உன் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். நீ என்னிடத்துல பேசும் வார்த்தைகளை நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? இருளை என்னை விட்டு அகன்று போ. உன் கிரியைகள் உன்னோடு கூட இருப்பதாக. நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. ஆகவே ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையிலே நீ தருகிற தீமை அத்தனையும் என் இயேசு நன்மையாக மாற்றி தருவார், நன்மையாக மாற்றி தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நான் உம்மை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் மிக பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மகா பெரியவர், எங்கள் யூத ராஜ சிங்கம் அவர். ஒருவரும் அவரை தொட முடியாது, ஒருவரும் அவரை அசைக்க முடியாது. அவர் ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். எங்கள் யூத ராஜ சிங்கம் அவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இந்த நேரத்திலும் அப்பா அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் பூசுகிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும்.
வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளைகள் தூங்க முடியாதபடி இரவு நேரங்களிலும் ஹல்லேலூயா சர்ப்பத்தை போன்று ஊறுகிற அந்த பொல்லாத கிரியைகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் கற்பம் தரிக்க முடியாதபடி, கற்பத்தின் கனி உருவாகாதபடி அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு அது வெளியேறட்டும். வார்த்தை கேட்கிற அந்த நேரத்திலே அப்பா, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் வல்லமையுள்ள தேவன், சகலவற்றை மேற்கொண்டவர், சகல அதிகாரம் கொண்டவர், ஹல்லேலூயா ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், ஜெய கிறிஸ்து இயேசு. அந்த கம்பீர சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த அதிகாலை வேளையிலே தொனிக்கட்டும் அப்பா. உள்ளத்திலே ஒரு தைரியம் பிறக்கட்டும், ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறதே, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், இந்த தீமை நன்மையாய் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதை இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக சிலுவை பரியந்தம் தன்னை தானே அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்துவார் என்று சொன்னார். எப்படி அவர் என்னை கைவிடுவார்? பொல்லாத ஆவிகளே, என் காதுகளிலும் என் செவிகளிலும் என் சிந்தனைகளிலும் தவறான எண்ணங்களையும் தீமையான காரியங்களையும் கொண்டு வந்து வைக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகி போகுங்கள், விலகி போங்கள் இயேசுவின் நாமத்தினால். ரிபா ஷாபா லாபா ரகல தியா குலதி. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற அப்பா, அந்த வார்த்தையோடு இணைந்து கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த காலை வேளையிலே இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். பலவீனர்கள் பலவான்களாக மாறணும். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனமும் இந்த அதிகாலை வேளையிலே நீங்கட்டும் அப்பா. கட்டிகள் மறையட்டும். செவிடர்கள் ஹல்லேலூயா காதுகள் அவர்களுக்கு திறக்கட்டும். எப்பத்தான் காது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. குருட்டு கண்களுக்குள்ள ஒரு பார்வை இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊமையன் பேசட்டும் அப்பா. முடவர்கள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அசைக்க முடியாத உறுப்புகள் அசைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நரம்புகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும், இரத்தத்திற்குள்ள ஜீவன் இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளின் இரத்தம் ஹல்லேலூயா இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும். இரத்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாதிகளும், இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய எந்த வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். இப்பொழுதே இரத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு, இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு. கேன்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. டயாலிசிஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இரத்த சோகை இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். ஹல்லேலூயா. இரத்த அணுக்களில் இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின எங்கள் உன்னதமான பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இப்பொழுது விடுதலை. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களிலே கைகளை வைத்து இந்த அதிகாலை வேளையில் என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்பா. நீர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த ஜெபத்தில் இணைகிற உன்னதமாய் உத்தமமாய் உம்மை நோக்கி பார்க்கிற, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது வைக்கப்படட்டும் அப்பா. உன்னதத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, உங்க வல்லமை இப்பொழுது நீர் ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வல்லமை இப்பொழுது செயல்படட்டும். பிசாசுகள் விலகி போகட்டும். தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அறுபட்டு போவதாக. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் ஒரு விசேஷித்த வல்லமையுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் ஆண்டவரின் அதிகமாக பலப்படுத்தணும் அப்பா. அற்புத சாட்சியோடு உடைய பிள்ளைகள் நிற்க என் தேவன் கிருபை பாராட்டும். புது பலத்தை கொடுமப்பா. வேலை பார்க்கிற இடத்துல உயர்வுகள், போகிற இடங்களில் சமாதானங்கள், குடும்பத்தில் சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் சமாதானம் அப்பா. நீர் கொடுக்கிற சமாதானத்தை ஒவ்வொருவர் மேல நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, உலகம் கொடுக்க முடியாத உன்னதமான என் தேவன் இரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தை ஒவ்வொரு மேலும் நான் வைக்கிறேன். இப்பொழுதே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவாக ஹல்லேலூயா வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ மரித்தால் நலமாயிருக்கும் என்று காதுகளிலே பேசுகிறேன். பல்லதாவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. மரணம் முடிவல்ல என்பதை பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் உணர்த்துவீராக. புதிய பாதைகள் உருவாக்கப்படட்டும் அப்பா. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் அற்புதங்களை செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷம்
சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே சொந்தமாப்பா. அமராஜா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்பெல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதாவே நடக்கலையே, எல்லாமே தோல்வியா முடியுது. எனக்கு ஆசீர்வாதமும் எதுவும் இல்லை, என்னாலையும் ஆசீர்வாதமா இருக்க முடியல. என் வாழ்க்கையே தோல்வியா இருக்குது. காசு வாங்க தெரிஞ்சுல, அந்த காசு உனக்கு கொடுக்க தெரியாதா? அண்ணே ஒரு வாரம் மட்டும் நீ நல்லா வாலிபனா இருக்க, நல்லா படிச்சிருக்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி தான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே, எப்படியும் ஒரு வாரத்தை தந்துடுண்ணே. உனக்கு ஒரு வாரம் தான் டைமு, அது கூட பணம் வரல, நடக்கிறதே வேற. இந்த பிரச்சனையெல்லாம் எப்பதான் மாறும்? இந்த பிரச்சனை வந்து யாரு என்னை காப்பாத்துவா? அண்ணா அண்ணா நெஞ்சு வலிக்குதுண்ணா. அண்ணா அண்ணா சீக்கிரம்ண்ணா. இருமா எடுத்துட்டு வர. அண்ணா அந்த டேப்லெட் எடுங்கண்ணா. அண்ணா என்னையாச்சு? அண்ணா மாத்திரை சாப்பிடியா? சே, தங்கச்சியை பார்த்தா கஷ்டமா இருக்கு. எப்பதான் என் தங்கச்சிக்கு இந்த நிலைமை மாறும்னு தெரியல. ஹலோ, சொல்றா ரஞ்சன், இந்த முறையும் நீ தானே காலேஜ் ஃபர்ஸ்ட்? ஓ அப்படியா, சரி நைட்டு ட்ரீட் வச்சுக்கலாம். எஸ். டேய் என்னடா பாப்பலாம். இந்த குடியிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் தெரியலையே. எப்போ கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். அவரிடத்தில் வருகிற பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே தீர்வாக இருக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர்தான் அண்ட சராசத்தையும் படைத்தவர், சகலவற்றையும் படைத்து உருவாக்கினவர். நிச்சயமாக பிரியமானவர்களே, ஏன் உங்களை உருவாக்கினவரும் அவரே. ஆக நீங்கள் அவரிடத்தில் வருகிற பொழுதுதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏனென்றால் படைத்தவருக்குத்தான் உங்களை குறித்து நன்றாக தெரியும். உங்களை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் படைத்திருக்கிறாரோ அவருடைய நோக்கத்தில், அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் சரியாய் செயல்படுகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் காண முடியும். ஆக உங்களை படைத்தவரிடத்தில் வாருங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகப்படும். உங்களுக்கு அவர் உயர்வையும் மேன்மையும் அவர் கட்டளையிடுவார். உங்கள் பின்தொடர்ந்து வரும் சாபங்கள் மாறும், தரித்திரங்கள் நீங்கும், வியாதியின் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலை கொடுப்பார். கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம். உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அதாவது ஜெப குறிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்க கீழே என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.